வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பதிவில் பார்க்கிறது, ஒரு பங்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கு அல்லது இறங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ ஏறிக்கிட்டு இருக்கிறப்ப கேண்டில் பெருசாக இருக்குது அல்லது இறங்குறப்ப கேண்டில் பெருசாக இருக்குது. இந்த 2 கேண்டிலும் உண்மையாலுமே பெரிய கேண்டிலா, வலிமையான கேண்டிலா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, வால்யூம். இந்த வால்யூமை வச்சு தான் நம்ம அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு கண்டுபிடிக்க முடியும். வால்யூம் இல்லாமல் ஒரு பங்கு ஏறுச்சுன்னா அந்த கேண்டில் டூப்ளிகேட்டு. நம்ம அங்கே என்ட்ரி எடுக்கக்கூடாது. வால்யூம் அதிகமாக இருந்ததுன்னா தான் நம்ம அங்கே என்ட்ரி எடுக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ வால்யூம்னா என்னென்னா, அதனுடைய தமிழ் அர்த்தம் வர்த்தக அளவு. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 1 நிமிஷம், 5 நிமிஷம், 15 நிமிஷம் அல்லது ஒரு நாள், இப்படி எது வேணாலும், எந்த டைம் வேணாலும் வச்சுக்கலாம். டைம் ஃப்ரேமில் அந்த குறிப்பிட்ட காலத்தில் எத்தனை வர்த்தகம் நடந்திருக்கு, ஒரு வாங்குதல் அல்லது விற்றல். வாங்குதலும் விற்றலும் சேர்ந்தது தான் ஒரு வால்யூம். 100 பங்கு வாங்கி 100 பங்கு விற்கிறது, அங்கே ஒரு வாங்குதல் ஒரு விற்றல் நடந்திருக்கு. அதனால் அது 2 சேர்த்தி 1 தான். அப்போ அங்கே வால்யூம் 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது எதுக்கு முக்கியமாக பார்க்கணுன்னா, ட்ரெண்டு. இப்போ ட்ரெண்டு எப்படின்னா, அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டுன்னு கண்டுபிடிக்கிறோம். மேலே ஏறிக்கிட்டே போச்சுன்னா அப் ட்ரெண்டு, கீழே இறங்கிக்கிட்டே போச்சுன்னா டவுன் ட்ரெண்டு. இதில் இன்னும் ஆழமாக பார்க்கணுன்னா, ஹையர் ஹை அப்படி போகும். ஹையர் லோ, ஹையர் ஹை, லோயர் ஹை, லோயர் லோ, இப்படி வந்தது. அதே டவுன் ட்ரெண்டு, அப் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்கிறோம். இதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது? எப்போ வேணாலும் திடீர்னு அந்த ட்ரெண்டு மாறும். அப்போ அது ஒரிஜினல் ட்ரெண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூமும் பயன்படுத்தலாம். அடுத்தது பிரேக் அவுட். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலை உடச்சிக்கிட்டு ஒரு கேண்டில் போகுது, பெருசாக வேகமாக ஏறுது. ஆனால் அந்த ஏறுறது உண்மையாக பொய்யா? நம்ம மேலே ஏறுது, ரெசிஸ்டண்ட்டை உடச்சிருச்சு, சப்போர்ட்டை உடச்சிருச்சு, உடனே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா என்ட்ரி எடுத்து நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. அப்போ அது உண்மையான பிரேக் அவுட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேல்யூம் பார்க்கணும். கண்டிப்பாக அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகி அந்த பிரேக் அவுட்டு ரெசிஸ்டன்ட் லெவலை உடச்சி மேலே போகிற கேண்டில் க்ளோஸ் ஆகணும். 5 நிமிஷம் கேண்டிலோ அல்லது 15 நிமிஷம் கேண்டிலோ எதாக இருந்தாலும் அது உடச்சி மேலே போய் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் அந்த வேல்யூம் நம்ம பார்க்கணும். முன்னாடி இருந்த 2-3 வேல்யூம் கேண்டிலையும் பார்த்துட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அது உண்மையாக பொய்யான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் பெரிய முதலீட்டாளர்கள் உள்ளே வர்றாங்களா, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், எஃப்ஐஐ, டிஐஐ, இந்த மாதிரி பேங்க்கு, இவங்கெல்லாம் உள்ளே வராங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கேண்டில் வச்சு பெரிய கேண்டில் சல்லுன்னு மேலே வருதுங்கிறதுக்காக நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. அதில் வேல்யூம் அதிகமாக இருக்கா, அப்போ உண்மையானதான் உள்ளே வர்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது லிக்விடிட்டின்னு சொல்கிறாங்க. அந்த லிக்விடிட்டி எப்படி பார்க்குறது? இந்த வேல்யூம் வச்சு தான் சொல்லணும். இந்த லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிறப்ப ஒரு பங்கை நம்ம எளிமையாக வாங்கலாம், விற்கலாம். ஆனால் லிக்விடிட்டி கம்மியாக இருந்ததுன்னா அதை நம்ம சீக்கிரம் விற்க முடியாது. விலை கரெக்டாக இருக்காது, சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கும். அப்போ இந்த வேல்யூம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, அந்த விலையை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு, ஃபேக்கா ஒரிஜினலானு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வேல்யூம் நம்மளுக்கு உதவுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.